they call him OG. என்னடா சொல்றான் இவன்? யாருடா அவரை ஓஜின்னு கூப்பிடுறது? யாருடா அவரை ஓஜின்னு கூப்பிடுறது? யாருடா அவரை ஓஜின்னு கூப்பிடுறது? யாருடா அவரை ஓஜின்னு கூப்பிடுறது? அது அவரே ஓஜின்னு கூப்பிட்டுக்குவாரு, வேற யாரும் ஓஜின்னு கூப்பிட மாட்டாங்க. இந்த ஓஜி படத்தை எதுக்காக அந்த ஊர் ஜிபியூன்னு சொல்றாங்கன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? அதாவது தமிழ் சினிமாவோட வரலாற்றிலேயே ஹீரோவுக்கு அதிகம் சொம்பு தூக்கி எடுத்த படமா ஜிபியூ தான் கருதப்படுது. நான் நம்பர் 1. ஹீரோவுக்கு சொம்பு தூக்கல் மட்டும்தான் இருக்குமே ஒழிய கதைன்னு ஒரு கருமாந்திரமும் இருக்காது. ஓ கடவுளே, அந்த கடவுளே அவர்தான்டா. அதே மாதிரி தான் இந்த ஓஜி படத்துலயும் படம் முழுக்க பில்டப் மட்டும்தான் இருக்குமே தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தீங்களா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. இந்த 2 படத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒற்றுமை என்னன்னா, இந்த 2 படமுமே அவங்கவங்க ஃபேன்ஸை தவிர வேற யாருக்குமே பிடிக்கல. இப்ப பாருங்களேன், ப்ரொஃபைல்ல தலை போட்டோ வச்சுக்கிட்டு ஐ எம் தளபதி ஃபேன், ஐ லைக் ஜிபியூ அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருப்பான். ஆமா கரெக்ட், ஒருத்தன் பண்ணியிருக்கிறான். சொன்னா அவன் தளபதி ஃபேன் போய் சொல்லியிருக்கிறான். என்ன சொன்ன? முதல்ல இந்த ஓஜி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்ல ஜெண்டு பூனமா இருந்ததுன்னு சும்மா ரோஜா பூமாலை. கரெக்ட்டுங்க, கரெக்ட். டேய் ஓஜி 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 ஓஜினா என்னடா? பாபா எனக்கு தெரியும். ஓஜி அப்படின்னா ஒரிஜினல் கேங்ஸ்டர், அந்த படத்தோட வில்ல வந்து சொல்லுவான். ஒரிஜினல் கேங்ஸ்டர். ஐயோ அதெல்லாம் இல்லை. ஓஜி அப்படின்னா ஓஹாஸ் கம்பீரா, அது அவரோட பேரு. அந்த பேரை ஒரே ஒரு ஃப்ரேம்ல காட்டியிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா ஒருத்தன் ஜப்பான்ல இருந்து வந்து வேற பேரை சொல்லுவான். ஓரோச்சி ஜங்ஷன். அது ஹீரோவோட பேர் இல்ல, ஹீரோ மாதிரியே ஜப்பான்ல இருந்து ஒரு சாமுராயோட பேரு. அப்ப கதை ஜப்பான்ல நடக்குதா? அட நீ வேறப்பா, ஜப்பான்லலாம் நடக்கல, ஜப்பான்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். ஜப்பான்ல எக்கூசா அப்படின்னு சொல்லி ஒரு கேங் இருக்குது. அந்த கேங்குக்கும் சாமுராய் கேங்குக்கும் ஆகவே ஆகாது, அடிச்சுப்பாங்க. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. நிரந்தரமான எதிரிகள் சாமுராய்கள். ஒவ்வொரு போர் வீரர்களையும் வேட்டையாடி சாமுராய் லினியேஜை அழிச்சாங்க. பங்கு டைரக்டர் இப்பதான் கோஸ்ட் ஆஃப் சுஷிமா விளையாண்டு முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தூக்கி சொருவிட்டா இருப்பாருங்க. ரெஜிஸ்டர்ல 100 ஸ்டூடெண்ட்ஸோட பேர் இருக்கு, ஆனா இங்க 99 பாடிஸ் தான் இருக்கு. அப்படின்னா அந்த 100வது ஆள் ஜப்பானை விட்டு தாண்டறதுக்குள்ள பிடிச்சி முடிங்கடா. அந்த தப்பிச்சு போன அந்த ஒத்த ஆள் தான் நம்ம ஹீரோ. நம்ம பிரகாஷ்ராஜ் சார் இருந்துகிட்டு ஜப்பான்ல இருந்து பாம்பேக்கு போயிட்டு இருக்காரு கப்பல்ல. அவர்கிட்ட பொட்டி நிறைய தங்கம் இருக்கு. அதே கப்பல்ல அகதியா ஏறினவர் தான் நம்ம ஹீரோ. தங்கத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு போக வந்தவங்க கிட்ட இருந்து ஹீரோ தான் காப்பாத்துறாரு, சாமுராய் சண்டை போட்டு. அப்புறம் நம்ம பிரகாஷ்ராஜ் அந்த பையில தத்து புள்ளைய வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. பாத்தீங்களா, இந்த பாட்டில் கூட ஒரு பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஓஜஸ் கம்பீரான்னு. ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்குள்ள RDX இருக்கு. அவனை தூக்குறது. அந்த கண்டெய்னரை ஷிப் பண்றாங்கறான் இவன், ஷிப் பண்ண முடியாது போடாங்கறான் அவன். எங்கிட்டாச்சும் போங்கப்பா, திண்டுக்கல் வந்தா மட்டும் என்ன எழுப்பி விடுங்க. அந்த கோவத்துல சுட்டு போடுறான் இவன். செத்தது யாரு? பிரகாஷ்ராஜ் சாரோட 2வது பையன். பாம்பேயோட ஜாதகம் மொத்தமா மாறிச்சு. இந்த படத்துல நம்ம அர்ஜுன் தாஸ் இருக்காப்ல, அவர் யார் தெரியுமா? பிரகாஷ்ராஜ் சாரோட மொத பையனோட பையன். முதல்ல செத்து போயிட்டான், 2வது பையன் இப்பதான் சாவறான். மொத பையனை கொன்னது யார் தெரியுமா? நம்ம கம்பீரா மேல கான்ல இருக்காரு. சத்யதாதா அப்படின்னா பாம்பேயே பதறும். அப்படிப்பட்ட ஒருத்தனோட பையனை போட்டு தள்ளிருக்கான் இவன். அவங்க அப்பா அவனை இழுத்துட்டு வந்து அடி வாங்க வைக்கிறாப்ல. என்ன இந்த அடி அடிக்கிறா? எந்த ஒரு காரியா இருப்பா? டேடி என்ன டேடி நடக்குது? நீ பாம்பேயே உள்ளங்கையில வச்சு உழுக்கிறாளு, நீ போய் அந்த சத்யதாதாக்கு பயந்துக்கிறிய ஒய். இப்ப அவன் ஒரு கதை சொல்றான். சத்யதாதாவோட போர்ட்டை என் பேருக்கு மாத்திக்கிறதுக்காக சத்யதாதாவை தூக்கணும்பா. அப்ப ஒருத்தன் கட்டானாவோட வந்தான். சுத்தி 1000 பேரை நிக்க வச்சிருந்தேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டான்.
புவியீர்ப்பு விசைனா புடுங்கிட்டு இருக்குமா? நம்ம பிரகாஷ்ராஜ் சார் போயிட்டு டேய் யாராவது தில் இருந்துச்சுன்னா இந்த பேப்பர் எடுத்துக்காங்கடா அப்படின்னு போட்டு போயிடுவாரு. கட்டானாவை அதில் குத்தி வச்சுட்டு வித்தக்காரனா மாறிடுவாரு. வித்த தெரிஞ்சவன்டா. அந்த வாழை எடுக்க கூடாது, தள்ளுங்கடா. அட மடையனுங்களா, நீங்க எடுக்க வேண்டியது அந்த பத்திரத்தடா, அதை மறந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கண்ணை எடுத்துட்டு போங்கடா. டேய் கன் எடுத்துக்கிட்டு ஏன்டா போகணும்? கன் எடுத்து சுடுங்களேன்டா. தாத்தா விஷயத்துல நீ தலையிட்டு இருக்க. இந்த தடவை கத்தி உன் கழுத்தை அறுத்தாலும் அறுக்கலாம் பேட்டா. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. எந்த கண்டெய்னர்னால தான் மகன் உயிர் போனுச்சோ அந்த கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கிறதுக்கு நம்ம சத்யதாதா வராரு. வந்தவர் கண்டெய்னரை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாரு. திமுங்கலம், நீ என்ன பண்ற? நம்ம குடோன்ல இருக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நம்ம பண்ண வீட்டுல வச்சு. சரி வாதர. டே எனக்கு இப்பயே அந்த கண்டெய்னர் வேணும், போய் உள்ள இருந்து வெளியே எடுத்துட்டு வா. போர்ட்டுக்குள்ள போலீஸ் பூந்து பொலபொலன்னு பொழக்கிறாங்க. ஏ பாப்பா, தாத்தா வீட்டுக்கு போய் போர்ட்ல போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லு. குடுன்னு ஓடிடும் அந்த பிள்ளை. அராஜகம் பண்ணிட்டு இருக்கிற போலீஸ் கிட்ட நம்ம திமிருபடுத்து வில்லி வந்து துப்பாக்கி எடுத்து காட்டுறாங்க. அவங்க கிட்ட எப்படி துப்பாக்கி? பொண்ணு சுட்டு தள்ளி ஜெயிலுக்கு போயிட்டு எம்பிக்கு போன் பண்ணி பெயில்ல வெளியில வந்து நிப்பேன். ஏன்பா? டேஞ்சரஸ் ஃபெலோஸ். வந்ததுக்கு அப்புறம் உன் கூட இருக்கிறவனுங்க வீட்டுக்கு போய் அவனுங்களையும் சுட்டு தள்ளி திரும்ப ஒரு போன் பண்ணுவேன், வெளியில வருவேன். அது என்ன ஜெயிலா இவங்க டூரிஸ்ட் பாட்டா போயிட்டு ஜாலியாக வந்துட்டு இருக்கிறதுக்கு? சரி இவ ஏதோ மிரட்ட தெரிஞ்ச புள்ள போல அப்படின்னு சொல்லி போலீஸும் கிளம்பிடுது. நம்ம சத்யதாதா எங்கே போயிருக்காரு? ஓஜி அழைக்கிறதுக்காக நாசிக்கு போயிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு சத்யதாதாவை போட்டு தள்ளுறதுக்கு ஆளுங்களை இறக்கிட்டானுங்க வில்லனுங்க. சத்யதாதா சைனா ஜப்பான் எல்லா நாடுமே வருதுடா. நம்ம பின்னாடி நிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு மட்டும் ஒருத்தன். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ட்ரோ சீனுக்காக 1000 பேர்த்த சீவி தள்ளினாரு அப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் பில்டப் பண்ணுறாங்க. ஓஜினா யாரு தெரியுமா? அவன் அப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன். ஓஜி ஓரமாக போகிறவங்கெல்லாம் ஓ ஓ ஓ நீ ஒன்றும் சொல்லணும் போ. ஒன்றும் பண்ண மாட்டாரு. எதிர்த்து யாராவது வந்தால் அவனுக்கு யமனா நிற்பாரு. பேக்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே புரியும் சார். அப்படி என்ன இருக்கு அந்த பேக்ல? காண்டி வீட்டுல அண்ணன் பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல்ல விளாண்டுக்கிட்டு இருக்கு. போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை பார்த்ததும் அவன்கிட்ட வச்சுக்காதீங்கடா, அவனை பின்கேட் வழியா அனுப்பிடுங்கிறாரு. ஆல்ரெடி ஒரு பில்டப் சீன் தான் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள போலீஸ்கார் இன்னொரு பில்டப் கொடுக்குறாரு. அவன் திரும்ப வந்திருக்கான். இப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோவையே காட்டுறாங்க. நம்மளுக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு வெளியூர்ல போய் ஒரு கராத்தே கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவரு கராத்தே கிளாஸ் நடத்தலப்பா, கட்டானா கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. சாமுராய் அவரத்துக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. யாருகிட்ட புழுவுறீங்க? அங்க பாருங்க எல்லாம் கராத்தே பெல்ட் மாட்டிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்கு ஒரு நாதாரி வந்து என் கூட சண்டை போடுங்கிறான். அட நான் ஏன்டா உன் கூடலாம் வந்து சண்டை போடணும்? படத்துல 1 மணி நேரம் ஹீரோக்கு பில்டப் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சரி நம்ம வில்லனுக்கும் பில்டப்பா கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கண்டெய்னர் யாரு தெரியுமா? ஓமி. என்னதான் சார் பண்றீங்க நீங்க? நான் ரவுடியா இல்ல அவன் ரவுடியா? எங்க போனாலும் கம்பீரா. அப்ப இவ்வளோ வருஷம் கொடி கட்டி பறந்த ஓமி செத்துட்டானா? அனாமத்தா ஒரு ஊரையே பாம் வச்சு கொளுத்தி போட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறான். டேய் யாரா நீ? எதுக்குடா அந்த ஊர் மக்களை தேவையில்லாத கொன்ன? யார்கிட்ட உம்பளக்கறேன் தெரியுமா உனக்கு? முதல்ல என் வரலாறு தெரியுமா உனக்கு? உனக்கும் வரலாறா? இவங்க இந்த படத்துல ஒரு டைனோசர் சைஸ்ல பெரிய லூப் ஹோல் ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம சத்யதாதா வந்துட்டு கம்பீராவை கூப்பிடறதுக்காக போயிருப்பாரு. அந்த இடத்துக்கு ஓமியோட தம்பி போயிருப்பான். அதே டைமுக்கு ஓமி என்ன பண்ணிருப்பான்? போர்ட்ல இருப்பான். போர்ட்ல எல்லாத்தையும் பத்த வச்சுட்டு இவன் கூப்பிட்டு எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருப்பான். நம்ம ஓமி போர்ட்ல இருக்கும்போது தான் தம்பி செத்து போயிட்டான் அப்படிங்கிற நியூஸ் வந்துட்டு வரும். உன் தம்பியோட தலை துண்டாயிடுச்சு. அப்போ இது ரெண்டும் நடக்கிறது ஒரே டைம் பீரியட் தான். ஆனால் கிளைமேக்ஸில் ஓமி என்ன சொல்லுவான்? நான் வந்துட்டு உன் பொண்டாட்டியை கொன்னேன், நான் அந்த இடத்துல தான் இருந்தேம்மா. அப்போ போர்ட்டில் எல்லாத்தையும் பற்ற வச்சு மிரட்டிட்டு இருந்தது யாரு? ஹாஸ்பிட்டலில் ஜிம்மி மட்டும் இல்லை, நானும் இருந்தேன். ஒரு கிழவனு கூட பிடிக்க தெரியல. என்னடா புலி மந்திரக்கல் யூஸ் பண்ணியாடா? எப்போ 2 இடத்துல இருந்த? நம்ம ஓமி வந்துட்டு ஒரு பிள்ளையை ஓட விட்டு சுட்டுருவான். அந்த இடத்துக்கு நம்ம மொட்டை தாத்தா வந்து கண்டெய்னர் எங்கே இருக்குன்னு சொல்லிருமா, அந்த பிள்ளையும் உயிர் பழைக்கும், போர்ட்டும் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாப்ல. நான் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்றேன். கதை கேட்க ரெடியாடா? நீ கதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த பிள்ளை கதை முடிஞ்சு போச்சுன்னா என்னமா பண்றது? நம்ம ஹீரோ பாம்பேக்குள்ள என்ட்ரி ஆனதும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போய் பொறுக்கித்தனம் பண்ணுவாரு.
நீத்ரா வரல ஏய் சங்கர் ராவ் இவன் பரல விட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வா. நம்ம ஓமிக்கு போய் வார்னிங்க ஒன்று போடுவார். சாம்பலாகிற வரைக்கும் டைம் தரேன், எல்லாத்தையும் விட்டுரு. படம் பாதி முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஹீரோக்கு பில்டப் கொடுக்கறத நிறுத்த மாட்டாங்க. நம்ம அர்ஜுன் இருந்துகிட்டு கம்பீரா மேல காண்டா இருந்தாரு இல்லையா, அவரு பண்ண ஒரு சிறு தப்பால கம்பீராவோட பொண்ணை தூக்கிட்டு போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு உண்மையை சொல்றாங்க. உங்க அப்பாவை கொன்னது கம்பீரா இல்லப்பா, நீதான். என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? அர்ஜுனோட அப்பா வந்துட்டு போர்ட்ல கொக்கைன் கடத்திட்டு இருந்திருக்காப்ல. அது தெரிஞ்சு நம்ம சத்யதாதா கண்டிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அர்ஜுனோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு சிறு சண்டை நடந்து புருஷனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு கன்னை வெளியே வச்சுட்டு போயிடுறாங்க. அர்ஜுனோட அப்பா குட்டி அர்ஜுன் கிட்ட கன்னு கேட்க அவன் எடுத்து கொடுக்கறப்ப சுட்டுவிட்டான். அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் ஃபைட்டு நடக்குது. ஹீரோ ஒரு 100 பேத்த கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. வில்லன் ஜாலியா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஓமிக்கு கெத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓமி ஒரு 10 பேத்த புரட்டி எடுக்கிறாப்ல. வாஷியோ வாஷி யாசைன வாஷியோ சுபாசவோ கிரிவோதோசு. பேசி முடிச்சிட்டியா? அவங்க யாருக்கும் ஜாப்பனீஸ் தெரியாது. இப்போ இந்த படத்துக்கும் முதல்ல இவங்க காட்டின சாமுராய் விசஸ் எக்கூசாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டக்கூடாது. அதுக்காக எக்கூசாவை தனியாக நின்று இவன் கொண்டு போட்டான் அப்படின்னு ஒருத்தர் வந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. இதில் எங்கப்பா ஸ்டோரி இருந்துச்சு? வெறும் பில்டப் மட்டும்தானே இருந்துச்சு. இந்த படத்தில் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. தமன் அனல் பறக்க மியூசிக் போட்டிருக்காப்ல. நம்ம சுஜித்தும் இந்த படத்தில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு சொம்பு தூக்கியிருக்காப்ல. அவ்வளோதான் இந்த படமே. படம் ரொம்பவே ஸ்லோவான படம். ஹீரோக்கு பில்டப் ஏத்துற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறாங்க. நமக்கு எங்கேயுமே அந்த வாவ் மூமெண்ட் ஃபீல் ஆகவே இல்லை. படத்தில் பில்டப் சீன் வந்துச்சுன்னா மாசா கை தட்டலாம். ஆனால் பில்டப் சீனை வச்சு மட்டுமே படம் எடுத்தால் என்னத்தை தட்டுறது? நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.